Hi students, welcome to Last Minute Maths channel, class 9th exercise 1.6. First sum என்ன கொடுத்திருக்காங்க n of a, n of b, a union b. Next n of b dash கொடுத்துட்டாங்க. Find out பண்ண சொல்லியிருக்காங்க n of a intersection b ஐயும் n of u ஐயும் find out பண்ண சொல்லியிருக்காங்க. Okay, the same subdivision second ஒன்றும் கொஞ்சம் differ வேற ஒன்றும் இல்லை. Okay, first பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு ஈக்குவேஷன் தெரியும் n of a யூனியன் பின்னா என்ன n of a ப்ளஸ் n of b மைனஸ் n of a இன்டர்செக்ஷன் b. ஸோ நமக்கு இந்த ஈக்குவேஷன் தான், இதை ஞாபகம் வச்சுட்டாலே போதும். ஒவ்வொரு வேல்யூஸும் மாற்றி மாற்றி கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஓகே, இப்போ நமக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க? a இன்டர்செக்ஷன் b ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நான் a இன்டர்செக்ஷன் பியை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு பேலன்ஸ் இந்த a யூனியன் b இருக்கு இல்லைங்களா, இதை இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். ஸோ ரெண்டையும் கொண்டு வரதுனால சைன் சேஞ்ச் ஆகாது. இப்போ n of aக்கு வேல்யூ போட்டாச்சு, n of bக்கு வேல்யூ போட்டாச்சு. ஸோ n of a யூனியன் b நமக்கு கொடுத்துருக்காங்க 50. ஸோ அந்த வேல்யூ போட்டாச்சு. இதெல்லாம் ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன வருது? 65 மைனஸ் 50 15. n of uனா n of bயையும் n of b டேஸையும் ஆட் பண்ணினா n of u, n of b டேஸ் வேல்யூ ரெண்டுமே கொடுத்துருக்குறாங்க. 25 ப்ளஸ் 40 இஸ் ஈக்குவல் டு 65. செகண்ட் சப்டிவிஷனில் நமக்கு என்ன டேட்டாலாம் கொடுத்துருக்காங்க? n of a யூனியன் b, n of a இன்டர்செக்ஷன் பியும் கொடுத்துட்டாங்க, n of bயை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ செகண்ட் சப்டிவிஷனில் என்ன அதே ஃபார்முலாஸ் தான் கொடுத்துருக்க வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு n of b மட்டும் கொடுக்கல, அதை சப்ஸ்டியூட் பண்ணலை. ஸோ அதை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு பேலன்ஸ் எல்லாம் கொண்டு போய் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 300 இந்த சைடு போகும்போது மைனஸ் ஆயிரும், 50 இந்த சைடு போகும்போது ப்ளஸ் ஆயிரும். ஸோ இதை சப்ராக்ட் பண்ணும்போது 500லேருந்து 300 போயிடுச்சுன்னா 200 ப்ளஸ் 50 ஆட் பண்ணோன்னா 250 n of b. நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க? n of u, n of b ப்ளஸ் n of b dash. ஸோ n of b என்ன 250, n of b dash என்ன 350. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு n of u என்ன 600. தேங்க்யூ.